Hello all, welcome to Chendu Studies. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் ஓல்டு தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய இயல் 2 பார்க்குறோம். இயல் 1 வந்து நேற்று அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சிக்கு நான் புதுசு, நான் இப்போ தான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? கவலையப்படாதீங்க. உங்களுக்கு என்னென்ன கைடன்ஸ் தேவையோ அதை வந்து கண்டிப்பாக செந்து ஸ்டடீஸ் கொடுக்கும். டெய்லி நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸை வந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க, நோட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. எழுதி படிக்கும்பொழுது நீங்கள் தனியாக அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு இருக்காது. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு க்ரோ த்ரூ பண்ணிங்கன்னா போதும். இப்போலேருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 எக்ஸாமையோ குரூப் 2 எக்ஸாமையோ நம்மளால் கிளியர் பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷன் வரட்டும், அதுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா அப்போ வந்து கண்டிப்பாக நம்மளால் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ டெய்லி கிடைக்கிற கொஞ்சம் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. செந்து ஸ்டடீஸை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து தமிழுக்காக மட்டும் இல்லைங்க, சயின்ஸு, ஐஎன்எம், பாலிட்டி, மேக்ஸ் எல்லாமே கொண்டு வரலாம் 1 by 1 அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் நாங்கள் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை மட்டுமே ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்குள்ளே கண்டிப்பாக உங்களோட சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீக்லி டெஸ்ட்டும் நம்ம கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னுட்ருக்கோம். கிடைக்கிற வீடியோஸ்க்கான ரெஸ்பான்ஸை பொறுத்து வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து வீடியோஸ்குள்ளே போகலாம். யூனிட் 2 6th ஓல்டு தமிழ் புக். முதல்ல நாலடியார் செய்யுள் பார்க்கலாம். நாலடியாரை இயற்றியது யார் அப்படின்னா சமண முனிவர்கள். நாலடியாரை இயற்றியது சமண முனிவர்கள். ஸோ இதில் வந்து நூல் குறிப்பையும் ஆசிரியர் குறிப்பையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்யுளில் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நூல் குறிப்பு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, நாலடியார் அப்படிங்கிறது என்னென்னா 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது நமக்கு தெரியும். திருக்குறள் மாதிரி நாலடியாரும் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூல் வந்து 400 பாடல்களை கொண்டது. இது ரொம்ப முக்கியம். நாலடியார் எத்தனை பாடல்களை கொண்டதுன்னா 400 பாடல்களை கொண்டது. இது எந்த கருத்துக்களை கூறுது? அறக்கருத்துக்களை, புறக்கருத்துக்களை அப்படின்னு இருக்கும் இல்லையா? இது வந்து அறக்கருத்துக்களை கூறும் ஒரு நூல். இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நாலடி 400 அப்படின்னு சொல்லுவாங்க. நாலடி 400 அப்படின்னா இதுக்கான ஒரு சிறப்பு பெயர் தான் இது. இந்த நூலை யார் இயற்றியிருக்காங்க அப்படின்னா சமண முனிவர்கள். ஒரு சமண முனிவர் கிடையாதுங்க, பல சமண முனிவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் இந்த நாலடியார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 14 கீழ்கணக்கு நூல்களுக்கான விளக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சங்க நூல்கள் எனப்படுபவை 10 பாட்டும் 8 தொகையும். 10 பாட்டில் 10 நூல்களும் 8 தொகையில் 8 நூல்களும், மொத்தம் 18 நூல்கள் இருக்குது. இவற்றை 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 10 பாட்டும் 8 தொகையும் 14 கீழ்கணக்கா 14 மேல்கணக்கான நமக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும். சங்ககால நூல்கள் 10 பாட்டும் 8 தொகையும், மொத்தமாக 18 நூல்கள். இவற்றை வந்து 14 கீழ்கணக்கு மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு தான் 14 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ ஃபஸ்ட்டு தோன்றினது சங்க காலம். சங்க காலத்தில் தோன்றது 14 மேல்கணக்கு நூல்கள். சங்க காலத்திற்கு பின்னாடி தோன்றதுனால அவங்க கீழே தான் இருந்தாங்களாம். ஸோ 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இதுலேயும் வந்து எத்தனை நூல்கள் இருக்குன்னா 18 நூல்கள் இருக்குது. 14 அப்படின்னா என்னென்னா 18 அப்படின்னு ஒரு பொருள். இதை வந்து ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்கங்க டிஎன்பிஎஸ்சியில். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 14 அப்படின்னா என்னென்னா 18. இது என்ன பெரிய கேள்வியா, இதெல்லாம் எப்படி கேட்டாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளான கொஷின்ஸும் வரும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம அந்த ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறது. சரியா? அதுக்கடுத்து இந்நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவர். இது 14 கீழ்கணக்கு நூல்கள் இல்லை, வெறும் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னும் சொல்லலாம். இந்த கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலானவை என்ன நூல்கள் அப்படின்னா அறநூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான நூல்கள் என்னது? அறநூல்கள் தான். இதோட எண்ணிக்கை வந்து 11ன்னு நினைக்கிறேங்க, நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேயா? சரி, இப்போ பாட்டுக்கு போகலாம். செய்யுள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நாலடியார். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு.
இதோட மீனிங் என்ன தெரியுமா? நாய்க்கால், நாயோட கால் விரல்கள், சிறு விரல் இருக்கு இல்லையா, அது எப்படி ரொம்ப நெருக்கமாக இருக்கோ அதுபோல் சில நண்பர்கள் வந்து நம்ம கூட ஒட்டிக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்தால் அவங்க வந்து ஒரு ஈயின் கால் அளவு கூட, ஈயின் கால் வந்து எவ்வளவு சிறியதாக இருக்கும், அந்த ஈயின் கால் அளவு கூட அவங்க வந்து உதவ மாட்டாங்களாம். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லைன். நாய்க்கால் சிறுவிருப்போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம். சரி, ஓகே. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாய்க்கால் என்ன பண்ணும்? இந்த வாய்க்கால் தெரியும் தானே, டேம்லேருந்து வெளியே போகிற தண்ணியெல்லாம் வாய்க்கால் வழியாக போகுது, இந்த ஆற்றுலேருந்து இந்த பக்கம் திருப்பி விட்டுருக்காங்க, வாய்க்காலுக்கு திருப்பி விட்டுருக்காங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி வாய்க்கால் அப்படின்னா தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும். தூரத்துலேருந்து சின்னதாக ஒரு பகுதியில் இந்த வாய்க்கால் வழியாக நீரானது வருமா. அந்த நீரை வயலுக்கு பாய்ச்சி பயிர் விளைய வந்து அந்த வாய்க்கால் வந்து உதவுதான். அதுபோல் வாய்க்கால் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் தேவைப்படும் பொழுது எப்படி அது நீரை கொண்டு வருதோ, அது மாதிரி நமக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கும் பொழுது உதவக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்களது நட்பை நாம் தேடிக்கொள்ளுதல் வேண்டும். சரியா? இப்போ என்னன்னா, இதில் இந்த செய்யுள் வரிகளை கொடுத்துட்டு இது நாலடியாரா என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ நல்லா படிச்சுக்கலாம். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று குழல் வேணும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. ஓகே. ஸோ இதை எழுதினது சமண முனிவர்கள். இப்போது 18 கீழ்க்கணக்கு நூல்கள் விளக்கம் பார்த்தாச்சு. புக் லெசன்ஸுக்கு பின்னாடி இருக்கிறது அப்படின்னா என்னென்னா, அணியர் அப்படின்னா என்ன, இங்கே பொருள் கொடுத்துருப்பாங்கல்ல, அணியர் சொற்பொருள். நாய்க்கால் நாயின்கால், ஈக்கால் ஈயின்கால், நன்கணியர் நன்கு கூட்டல் அணியர். அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர். ஸோ அந்த பின்னாடி கொட்டிருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர். எண்ணாம் அப்படின்னா என்ன பயன், சேய்மை அப்படின்னா தொலைவு, செய் அப்படின்னா வயல், அணையார் அப்படின்னா போன்றோர். இந்த செய் வயல் இருக்கு இல்லையா, இது வந்து அடிக்கடி பொருள் தருக அப்படின்ற கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். நாலடியார். நாலடியார் டேஷ் நூல்களுள் ஒன்று. நாலடியார் அப்படின்றது சங்க காலத்திற்கு பின் தோன்றிய நூல். ஸோ அது 18 மேல் கணக்கு நூல்களுள் ஒன்று. 18 என்பதற்கு 18 என்பது பொருள். ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன யூனிட், சாரி, இந்த செகண்ட் யூனிட்ல நெக்ஸ்ட் வந்து பாரத தேசம். ஒரு பாட்டு, பாரதியாரோட பாட்டு. 20ஆம் நூற்றாண்டின் ஒப்பற்ற கவிஞர் ஆகிய மகாகவி பாரதியார் அவர்களோட பாட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாரதியாரை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஆசிரியர் குறிப்பில் கொடுத்துருக்கிறத. பாரதியார் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கவிஞர். தமிழ்நாட்டோட புகழ்பெற்ற கவிஞர் மட்டும் இல்லைங்க, இந்திய அளவில் அவரை நம்ம கொண்டாடணும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவரை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து இவரை வந்து என்னென்னா, பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி அப்படின்னு சொன்னவர் வந்து கவிமணி தேசிய விநாயகனார். சரியா? இவர் விடுதலை போராட்ட வீரரும் ஆவார். கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதியே. அதாவது ஒன்று நடக்காத போது இதெல்லாம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் யோசிக்காததை அவர் யோசிச்சாராம். கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதியே. இந்த பாட்டில்தான் என்னென்ன கனவுகள் அன்று அவை கனவுகள். அதாவது இப்போ இந்த நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்க பாட்டெல்லாம் அவர் எழுதினது. அன்னைக்கு அவர் கண்ட கனவு, அன்னைக்கு அது கனவாக இருந்தது, இன்னைக்கு அது நனவாகி இருக்கு. இந்த ஒரு பாட்டு இருக்கும், ரொம்ப ஃபேமஸான பாட்டுங்க. வெள்ளிப்பனிமலையின் மீது உலாவுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, வெள்ளிப்பனிமலையின் மீது உலாவுவோம் அப்படின்னு சொல்கிற பாட்டு. அது நீங்கள் கண்டிப்பாக கேட்டு பாருங்கள் யூடியூப்பில். அதெல்லாம் ரொம்ப அருமையான பாட்டுங்க. என தொடங்கும் பாடலின் ஒரு பகுதி நம்ம பாடத்தில் கொடுத்துருக்காங்களாம். பாரதியாரோட காலம் அப்படின்னு பார்த்தோன்னா 11/12/1882 முதல் 11/9/1921 வரைக்கும். இப்போ தான் இவருடைய நினைவு நாள் வந்தது, 11/9. சரி, ஓகே. இப்போ பாட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஆயுதம் செய்வோம். பாரத தேசம், பாரத தேசத்தில் என்னென்னலாம் நடக்கணும் அப்படின்னு அவர் கனவு கண்டாருன்றது தான் இந்த பாட்டில் இருக்குது. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்யோம், தலை சாயுதல் செய்யோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம்.
நாங்களே இதெல்லாம் செஞ்சுப்போம். நாங்கள் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டோம். ஆயுதம் வேணுமா நாங்களே செஞ்சுப்போம், காகிதம் வேணுமா அதையும் நாங்களே செஞ்சுப்போம், ஆலைகள் நிறைய துறைப்போம், கல்வி சாலைகளும் நிறைய அமைப்போம். நாங்கள் சோம்பேறியாக இருக்க மாட்டோம், யாருக்காகவும் தலை சாய்ந்தும் இருக்க மாட்டோம், எல்லா இடத்துலையும் உண்மையே பேசுவோம், நிறைய அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுவோம். இதுதான் முதல் பத்தியில் இருக்க பாடலோட பொருள். ரெண்டாவது, குடைகள் செய்வோம், முழு படைகள் செய்வோம், கோணிகள் செய்வோம், இரும் பாணிகள் செய்வோம், நடையும் பரம்பும் உணர் வண்டிகள் செய்வோம், ஞாலம் நடங்க வரும் கப்பல்கள் செய்வோம். இதுல ஞாலம் அப்படின்னா நமக்கு தெரியும், ஞாலம் அப்படின்னா உலகம். சரிங்களா? அதுக்கு அடுத்து, காவியம் செய்வோம், நல்ல காடு வளர்ப்போம், கலை வளர்ப்போம், கொள்ளர் உலை வளர்ப்போம், ஓவியம் செய்வோம், நல்ல ஊசிகள் செய்வோம், உலகத் தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம், சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம், நீதி நெறிய நின்று பிறர்க்குதவும், நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றவர். ஜாதி அப்படிங்கிறது இங்கே எதுவுமே இல்லைங்க, ரெண்டே ரெண்டு தான், ஆண் ஜாதி பெண் ஜாதி அப்படின்னு யார் சொன்னா? தமிழ் மகள். இந்த இடத்துல தமிழ் மகள் அப்படிங்கிறது ஔவையார். அவங்க சொல்லிய சொல்லை அமுதம் என்போம். நீதி நெறி, எவன் ஒருவன் அவனோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்துக்கிறானோ, நேர்மையாக நடந்துக்கிறானோ அவன்தான் மேலவர், மற்றவர் கீழவர். எவ்வளோ சூப்பராக பாடியிருக்காருல்ல. இத்தனைக்கும் இவர் ஒரு நல்ல ஒரு முற்போக்கான பிராமண குடும்பத்தில் பிறந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கி இருக்க அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரி யோசிச்சாங்கன்னா இந்தியா மிகப்பெரிய நாடாக வளரும். சரி, நமக்கு அரசியல் வேண்டாம், நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ இந்த பாட்டு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதோட மீனிங் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம எதுக்கும் அறிஞ்சொற் பொருட்கள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். தலை சாய்தல்னா ஓய்ந்து படுத்தல், வன்மை அப்படின்னா கொடை, உழுபடை அப்படின்னா உழுவதற்கு தேவையான கருவிகள், வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள், கோணி அப்படின்னா சாக்கு, நடை அப்படின்னா சாலையில் செல்லும் வண்டிகள், பரப்பு அப்படின்னா பறக்கும் வானூர்தி முதலியன, ஞாலம் அப்படின்னா உலகம், உவந்து செய்வோம் அப்படின்னா விரும்பி செய்வோம், அதாவது உலகத்தில் இருக்க தொழில்கள் அனைத்தையும் நாங்கள் விரும்பி செய்வோம். இதில் தமிழ் மகள் ஔவையார் சொன்ன இல்லையா, தமிழ் மகள் ஔவையார். மேலவர் மேலோர், கீழவர் கீழோர், மற்றோர் அப்படின்றவர் பிறருக்கு உதவும் நேர்மையற்றோர். இதெல்லாம் கேட்க வாய்ப்பில்லை. என்ன கேட்கலாம் அப்படின்னா, இந்த தமிழ் மகள் கேட்கலாம், ஞாலம் கேட்கலாம், உவந்து செய்வோம் கேட்கலாம், வன்மை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா? சரி, அடுத்த யூனிட் போகலாமா? இங்கே தான் பொருள் தருகளை கொடுத்துருவாங்க. வன்மை, கொடைத்தன்மை, ஞாலம், உலகம், முழுப்படைனா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள் இதெல்லாம். அதுக்கடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. பாட்டுக்கு ஒரு புலவன் என்று போற்றப்படுபவர் யாரு? போற்றியவர் கவிமணி, போற்றப்படுபவர் பாரதியார். சாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறிய தமிழ் மகள் ஔவையார். ஓகே. ஸோ பறவைகள் பலவிதம், உரைநடை வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இதில் எல்லாத்தையும் வளவலான்னு படிக்க வேண்டாம். நமக்கு எது தேவை அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். சரியா? இதில் என்னென்ன வெடிகள், வியப்பூட்டும் பட்டாசுகள். ஓகே, பட்டாசு வெடிக்காத ஊர் எது? இந்த தேர்ட் பேராகிராஃபில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பட்டாசு வெடிக்காத ஒரு ஊர் இருக்கிறது. அது எங்கே இருக்குன்னா, தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சிற்றூர், சின்ன ஊர், கூந்தன்குளம், அந்த கூடங்குளம் சொல்லுவோம் இல்லையா, அங்கே தான் பட்டாசே அவங்க வெடிக்கிறது கிடையாது. சரியா? இப்போ சைடில் என்னவோ கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். உலகம் முழுவதும் இருந்து பல நாட்டு பறவைகள் தங்கி இருக்கும் இடத்துக்கு பெயர் தான் பறவைகள் புகலிடம். பறவைகள் புகலிடம் அப்படின்னு சொல்லலாம், சரணாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த நாட்டிலேருந்து பறவைகள் நம்ம நாட்டுக்கு வர்றதை தான் நம்ம நாடுன்னு இல்லை, வேறு நாட்டுக்கு போகும். அதை பறவைகள் புகலிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சரணாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து இந்த ஒரு இதை பாருங்களேன், இந்த கொக்கு பாரு, பூனாரை
நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும், கடும் வெப்பத்தை எதிர்கொள்ளும் தன்மை உடையது. இந்த பூநாரை அதை பற்றி கேட்கலாம். நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை கொண்ட நீரிலும் வாழும், நிலத்திலும் வாழும் நீரிலும் வாழும், அந்த நீர் வந்து அடர் உப்புத்தன்மை கொண்டதாக இருக்கும், கடும் வெப்பத்தையும் எதிர்கொள்ளும் தன்மை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பறவைகள் ஏன் நாடு விட்டு நாடு பறந்து வருது அப்படின்னா என்னன்னா, பருவநிலை மாற்றத்தினாலும் அப்புறம் அது வந்து எங்கேயாவது அதோட இனப்பெருக்கத்திற்காகவும் அது வந்து பறவைகள் வந்து வலசை போகும். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். சரியா? அதுக்கு அடுத்து பருவநிலை அப்படின்னா என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். என்னன்னா மே மாதம் பள்ளிகளுக்கு விடுமுறை விடுகிறார்கள். ஏனெனில் அப்போது வெயில் மிக கடுமையாக இருக்கும். வெயில் காலம், கோடை காலம் சொல்கிறோம். அதுக்கு அடுத்து மழைக்காலம் வரும். இதெல்லாம் தான் வந்து பருவநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து என்னன்னா பாக்ஸ் கண்டென்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சமவெளி மரங்களில் வாழும் பறவைகள் என்னென்னா மஞ்சள் சிட்டு, செங்காகம், சுடலை குயில், பனங்காடை, தூக்கணாங்குருவி. இதில் தூக்கணாங்குருவி நமக்கு தெரியும், சமவெளி மரங்களில் வாழும் பறவைகள். பனங்காடைன்னு அதோடய ஞாபகம் வச்சோம், வெறும் காடைன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். காடை இருக்கும், குயில் இருக்கும், காகம் இருக்கும், சிட்டுக்குருவி இருக்கும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து சிட்டுக்குருவி மஞ்சள் நிறத்தில் இருக்கும், காகம் வந்து கருப்பு நிறத்தில் இல்லாமல் செங்காகமாக இருக்கும், சுடலை குயில், பனங்காடை, தூக்கணாங்குருவி. இப்போ சிட்டு, காகம், குயில், காடை, குருவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சமவெளி மரங்களில் வாழும் பறவைகள். அடுத்து நீர்நிலைகளில் வாழும் பறவைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு தெரியும் இல்லையா, கொக்கு. அடுத்து கோழி வந்து தரையில் வாழாது, தரையில தான் வாழும். தாழை கோழி எங்கே வாழும் அப்படின்னா அது வந்து நீரில் வாழுமா. பவளக்காளி, ஆற்று உள்ளான், முக்குளிப்பான், இதெல்லாம் தண்ணியோடைய தொடர்புடைய வர்றதுனால நமக்கு வந்து அது மறக்காது. நாரை தண்ணியில் இருக்கும், அது நமக்கு தெரியும். அரிவாள் மூக்கன், கரண்டி வாயன், ஊசிவால் வாத்து, இதெல்லாம் ஒருத்தங்களை பேசுகிற மாதிரி இருக்கு இல்லையா, உருவ கேலி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உருவ கேலி பண்ணுற மாதிரியெல்லாம் வந்ததுன்னா அது வந்து நீர்நிலையில் வாழும் பறவைகள். இப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அந்த தாழை கோழியும் பவளக்காளியும் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அதுக்கடுத்து வலசை போதல் என்ன அப்படின்னா, ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்திற்கு பறவைகள் பறந்து செல்வதை என்ன சொல்லுவாங்கன்னா வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்ன காலத்துலலாம் பெரியவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஒரு பறவைகள் இடம் வச்சு இடம் மாறுச்சுன்னா அன்னைக்கு மழை வரும், அந்த மாதிரியெல்லாம் பறவைகளை வச்செல்லாம் அவங்க வெதரெல்லாம் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. பெரிய விஷயம் இல்லை. சரி, ஓகே. அதுக்கு அடுத்து மலைகளில் வாழும் பறவைகள் என்னென்ன அப்படின்னா, இருவாச்சி, செந்தலை பூங்குருவி, மின் சிட்டு, கருஞ்சின்னான், நீலகிரி நெட்டைக்காளி, பொன்முதுகு, மரங்கொத்தி, சின்ன குருவான், கொண்டை வாரன், இராசாலி பருந்து, பூமன் ஆந்தை. இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டோன்னா ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்து என்னது, மலைகளில் வாழும் பறவைகள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கு அடுத்து இப்போது பறவைகளை பற்றி ஒருத்தர் வந்து ஒரு பறவைகளை இந்தியாவின் பறவை மனிதன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா சலீம் அலி. சரிங்களா? அது இந்த இதில் கொடுக்கல, சலீம் அலி, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அவர் வந்து தன்னோட வாழ்க்கை வரலாறு சுயசரிதையாக எழுதியிருக்காரு. அந்த சுயசரிதைக்கு பேர் என்னன்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. சரியா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் புகலிடங்கள். பறவைகள் புகலிடங்கள் என்னென்ன? வேடந்தாங்கல் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கரிக்கிரி வந்து காஞ்சிபுரம், கஞ்சிரங்குளம், சித்திரங்குடி, மேல் செல்வனூர், பழவேற்காடு, உதயமார்த்தாண்டம், வடுவூர், காரைவெட்டி பறவை சரணாலயம், இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸானது. காரைவெட்டியும் நமக்கு மறக்காது, வேடந்தாங்கலும் மறக்காது இல்லையா? அடுத்து வேட்டங்குடி, பறவைகளை வேட்டையாடுவாங்க. ஸோ வேட்டங்குடி, வெள்ளோடு, கூந்தன்குளம், அங்கே அந்த பறவைகள் சரணாலயம் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறது இல்லை, பட்டாசு வெடிக்கிறது இல்லை. அடுத்து கோடியக்கரை. சரியா? எப்படியாவது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு வழி கிடையாது. வேடந்தாங்கல், கரிக்கிரி, கஞ்சிரங்குளம், சித்திரக்குடி, மேல் செல்லவனூர் ராமநாதபுரம் மாவட்டம், பழவேற்காடு எங்கே இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டம், உதயமார்த்தாண்டம் திருவாரூர் மாவட்டம், வடுவூர் தஞ்சாவூர் மாவட்டம், கரைவெட்டி பெரம்பலூர் மாவட்டம், வேட்டங்குடி சிவகங்கை மாவட்டம், வெள்ளோடு ஈரோடு மாவட்டம், கூந்தன்குளம் திருநெல்வேலி மாவட்டம், கோடியக்கரை நாகப்பட்டினம் மாவட்டம். சரியா? இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, பக்கத்தில் இருக்க உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு சரணாலயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா?
அவ்வளோதான், இந்த யூனிட்டில் இது முடிஞ்சிருச்சு. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள டேஷ் எனும் சிற்றூரில் பறவைகள் புகலிடம் உள்ளது. திருநெல்வேலி வேடந்தாங்கல், கூந்தன்குளம், கூந்தன்குளத்தில் தானே பட்டாசு வெடிக்க மாட்டாங்க. ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கூந்தன்குளம் எனும் சிற்றூரில் பறவைகள் புகலிடம் உள்ளது. உலகம் முழுவதிலும் இருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்கியிருக்கும் இடத்திற்கு பெயர் என்ன? அதுதான் சரணாலயம். அதுக்கு அடுத்து வந்து சரணாலயம்னு சொல்லலாம், இல்லை பறவைகள் புகலிடம் அப்படின்னு சொல்லலாம். வெயில் சுட்டு எரிக்கும் காலத்தை கோடைக்காலம் என்கிறோம். மனிதர்களில் நல்ல நண்பன் வந்து பறவைகள் தான். சரியா? சரி, அதுக்கு அடுத்து பழவேற்காடு எங்கே இருக்குது? திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. சமவெளிகளில் வாழும் பறவை எது? நம்ம தான் பார்த்தோம்ல, சிட்டு, மஞ்சள் சிட்டு. நீர்நிலைகளில் வாழும் பறவை எது? நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நாரை. ஓகே, சரி, அடுத்து போகலாம். அடுத்து வந்து துணைப்பாடம்னு நினைக்கிறேன். என்ன துணைப்பாடம்னு பார்க்கலாம். பாம்புகள், பாம்பை பற்றி படிக்கிறோம். ஐயோ, இந்த பேரை சொன்னாலே காலெல்லாம் கூசும்னு சொல்லுவாங்க இல்லை? எனக்கு கூட இப்போ அப்படி தான் இருக்குது. சரி, இப்போது இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பாம்பு இனம் இருக்கு இல்லையா, இது உலகில் மனிதன் தோன்றுவதற்கு 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றியிருக்கான். எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி? 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி. சரி, இந்தியாவில் உள்ள ராஜநாகம் தான் உலகிலேயே நஞ்சு மிக்க மிக நீளமான பாம்பு. 15 அடி நீளமுடையது. கூடு கட்டி வாழும் ஒரே வகை பாம்பு இது. ராஜநாகம் மற்ற பாம்புகளை கூட உணவாக்கி கொள்ளும். இதில் எது சரி அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்கல்ல, அதில் இதை வந்து கேட்கலாம். இந்தியாவில் உள்ள ராஜநாகம் தான் உலகிலேயே நஞ்சு மிக்க மிக நீளமான பாம்பு. 15 அடி நீளமுடையது. கூடு கட்டி வாழும் ஒரே வகையான பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாம்புகளில் பற்கள் உள்நோக்கி வளைந்திருக்கும். இரையை பிடித்தால் தப்ப விடாது. பாம்புகள் இரையை மென்று தின்பதில்லை, அப்படியே விழுங்கி விடுகின்றன. கொக்கி மாதிரி அது போட்டு அப்படியே பிடிச்சிக்குது. பிடிச்சது வெளியே போக விடாமல் பண்ணிட்டா அதை அப்புறம் அப்படியே அதை முழுங்கிட வேண்டியது. அது வந்து மென்று சாப்பிடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதில் இங்கே ஒரு விஷயம் இருக்கும். என்னென்னா, உலகம் முழுசு எத்தனை வகையான பாம்பினங்கள் இருக்குன்னா 2750 வகை பாம்பினங்கள் இருக்கு. சரியா? இந்தியாவில் மட்டும் 244. 244 இந்த எண்ணிக்கை கேட்க வாய்ப்பு இருக்குங்க, பார்த்துக்கோங்க. உலகம் ஃபுல்லாக 2750. நம்ம நாட்டில் மட்டும் 244, கிட்டத்தட்ட 10% நம்ம ஊரில் தான் இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்து இதில் 52 வகை பாம்புகளுக்கு மட்டும்தான் நச்சுத்தன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் பாய்சன்ஸ் கிடையாது. 52 டைப்ஸ்க்கு மட்டும்தான் நச்சுத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு அடுத்து என்ன இன்னும் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன? இந்த பக்கம் ஏதோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். ஒரு பாம்பை கொண்டால் அதை நினைப்பாம்பு பழிவாங்கும் என்று சொல்லுவது உண்டு. அது உண்மை இல்லை. கொல்லப்பட்ட பாம்பின் உடம்பில் இருந்து வெளிவரும் ஒரு வகை வாசனை பொருள் மற்ற பாம்புகளையும் அந்த இடம் நோக்கி வரவழைக்கிறது. பழிவாங்க பாம்புகள் வருவது இல்லை. ஆனால் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அடுத்து, பாம்பு தன் நாக்கை அடிக்கடி வெளியே நீட்டும். சுற்றுப்புறத்தின் வாசனையை அறிந்து கொள்ளவே அவ்வாறு செய்கிறது. அடுத்து, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நல்ல பாம்பின் நஞ்சு கோப்ராக்சின் எனும் வலி நீக்கி செய்ய பயன்படுகிறது. என்ன செய்ய பயன்படுகிறதுன்னு கேட்கலாம். வலி நீக்கி. இதில் அந்த மருந்தோட பேர் என்னன்னு கேட்கலாம். கோப்ராக்சின். சரியா? கோப்ரா. வலி நீக்கி மருந்து ஆக்சின், கோப்ராக்சின். சரியா? அதுக்கு அடுத்து வந்துட்டு, தோலுக்காக பாம்புகள் கொல்லப்படுவதனை தடுக்க இந்திய அரசு வனவிலங்கு சட்டம் 1972 படி சட்டம் நிறைவேற்றுள்ளது. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. அதில் வந்து பாம்புக்காக, அதாவது தோலுக்காக பாம்பு கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இங்கே ஒன்று இருக்குது பாருங்களேன். பாம்பு அப்படின்றது என்ன அப்படின்னா, அது வந்து உழவர்களின் நண்பன். ஏன்னா வயலில் இருக்க எலியெல்லாம் இந்த பாம்பு தான் பிடிச்சி சாப்பிட்ரும். எலி இருந்தால் பயிர் வீணாக போயிடும் இல்லையா? அதை வந்து பாம்பு அதை பிடிச்சி அந்த எலியை கொன்னுறதுனால உழவர்களுக்கு இது வந்து நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து, பாம்புகளுக்கு அவ்வளவாக காது வளர்ச்சி கிடையாது. காற்றில் வரும் ஓசைகளை பாம்பினால் கேட்க இயலாது. தரையில் ஏற்படும் அதிர்வுகளை உணர்ந்து அதன் மூலம் பாம்பு முன்னெச்சரிக்கையாக இருக்கும். நம்ம நடக்கும் போது நடக்கிற வைப்ரேஷன்ஸ்க்கு இருக்கு இல்லையா, அந்த வைப்ரேஷன்லேயே நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்கோம், எவ்வளோ ஃபாஸ்ட்டில்
வந்துட்டுருக்கோம் எல்லாமே அது வந்து உணர்ந்துக்குமா. சரியா? அதுக்கடுத்து வேறு என்ன முக்கியமான இதுலன்னு பார்த்தோன்னா மருத்துவமனைக்கு திருச்சி. ஓகே, இதுக்கு முதலுதவி என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாம்பு கடித்தவுடன் கடிப்பட்ட இடத்தை அசையாமல் வைத்து கொள்ளுதல் வேண்டும். அடுத்து வந்து கடிப்பட்ட இடத்திற்கு மேலே உடனடியாக கட்டு போட்டு பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு விரைந்து அழைத்து செல்லுதல் வேண்டும். நச்சு முறிவு மருந்து கொடுத்தல் வேண்டும். இதுவே முறையான முதலுதவி. இந்த முதலுதவியை இன்னொரு தடவை படிச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து அவ்வளோதான், மாதிரி வினாக்களுக்கு வந்துட்டோம். சரியா? அடுத்து இலக்கணமும் மொழித்திறனும். ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி இருக்க இலக்கணம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நல்லா லிசன் பண்ணுங்க. மொழி அறிவோம். தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கொஸ்டின் இருக்குங்க. முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30. அதில் உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. சரியா? அதுக்கு அடுத்து உயிரும் மெய்யும் சேர்த்து எத்தனை இருக்குது அப்படின்னா 216 இருக்குது. இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நிஜமாக இந்த கொஸ்டினுக்கு கூட ஆன்சர் தெரிய மாட்டேங்குதுங்க. உயிரும் மெய்யும் சேர்ந்து எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னா 216 எழுத்துக்கள். ஆனால் அது எல்லாத்துலேயுமே வந்து பேச்சிலையும் எழுதுறதுலையும் பயன்படுத்தப்படுவது இல்லை. சரியா? இதில் என்னன்னா இப்போ கசட தபர அப்படி இருக்குல்ல, கசட தபர, அது மாதிரி கிசிபி டிடிமி, இது வந்து உயிர்மை எழுத்துக்கள். அன்றாட பேச்சிலும் எழுத்திலும் மேக்ஸிமம் பயன்படுத்தாத எழுத்துக்கள் கிசிபி டிதிமி. இது நல்லா இருக்குல்ல, கிசிபி டிதிமி, கிசிபி டிதிமி. ஓகே, அதுக்கு அடுத்து வேற என்ன பயன்படுறது இல்லைன்னா நீ, நீ, நௌ, நௌ, நௌ போன்ற எழுத்துக்கள் பயன்படுவது கிடையாது. அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் 30 தான். முதல் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாலும் 30 தான். அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாலும் 30 தான். சரியா? இதில் இந்த உயிர் எழுத்துக்கள் இருக்குல்ல, அதில் குறுகி ஒழிக்கக்கூடிய ஆ, இ, ஊ, ஏ, ஓ ஆகிய 5ம் குறில் எழுத்துக்கள். சரியா? இது வந்து மெய் எழுத்துக்களோட சேரும் பொழுது உயிர் மெய் குறில் ஆகிடுது. சரியா? உயிர் குறில் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களுடன் சேரும் பொழுது உயிர் மெய் குறில். ஓகே, அதுக்கு அடுத்து இருக்க உயிர் எழுத்துல இருக்க 7 ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ, இதில் 7மே நெடிலெழுத்துக்கள் தான். இந்த நெடிலெழுத்துக்கள் மெய்யோடு சேரும் பொழுது உயிர் மெய் நெடிலெழுத்துக்கள் நமக்கு கிடைக்குது. சரியா? இப்போ குறில் எழுத்துனா என்ன, மெய் எழுத்துனா என்ன, முதல் எழுத்துக்கள் எத்தனை, அடிப்படை எழுத்துக்கள் எத்தனை, உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை, இதெல்லாம் பார்த்தாச்சு. மொத்த எழுத்துக்கள், மொத்த தமிழ் எழுத்துக்கள் 247. மொத்த தமிழ் எழுத்துக்கள் எத்தனை, 247. ஓகே, சரி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, முதல் சொல்லின் கடைசி எழுத்து மெய், சேரும் சொல்லின் முதல் எழுத்து உயிர், சேரும் போது நடக்கும் மாற்றம் என்ன, இம்மு, உ, மு, இர், ஆ, ரா, இல், இ, ரி. சரியா? உயிர் எழுத்தானது மெய் எழுத்தில் இணைந்து உயிர் மெய்யானது. ஸோ பிரித்து எழுதுக, இதெல்லாம் பார்த்துக்கலாம். தமிழ் எண்களை எழுதி பழகுக. இப்போது 0லேருந்து 1லேருந்து 10 வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து இப்போ ஒரு வாய்ப்பாடு இருக்குல்ல, கடலை உருண்டையை இங்கனம் சப்பி ருசித்து சாப்பிட்டு எடுத்து அதை கூடையில் கட்டு. இவ்வளோதான். இதில் ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. கடலைக்கு கா முதல் எழுத்து இல்லையா, உருண்டைக்கு ஊ, கடலை உருண்டையை இங்கனம், அந்த இடத்துல ஞா இருக்கும். இங்கனம் சப்பி ருசித்து சாப்பிட்டு எடுத்து அதை கூடையில் கட்டு. அது எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். இருந்ததுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படியெல்லாம் பேசுங்க. இப்போ வன்மைனா என்ன, கொடைத்தன்மைன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் இது. தன் எழுத்துடன் மட்டுமே சேரும் எழுத்துக்கள் உடல்நிலை மெய்மயக்கம். இது வருங்க, கண்டிப்பாக வரும். உடல்நிலை மெய்மயக்கம்னா என்ன, வேற்றுநிலை மெய்மயக்கம்னா என்ன அப்படின்னு. உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னா இங்கே ஒரு மெய் எழுத்து இருக்கா, இக்கு, அதோட அதே எழுத்து உயிர்மெய் எழுத்து வருது பாருங்க, மெய் எழுத்து பக்கத்தில் அதோட உயிர்மெய் எழுத்தே வருது இல்லையா, இக்கு ஆ, இச்சு சா, இத்து தா,
இப்பு பா ஒரே எழுத்து தானே, இது வந்து உடல்நிலை மெய்மயக்கம். சரியா? அதுக்கு அடுத்து தன் எழுத்துடன் சேராது பிற எழுத்துடன் சேரும் எழுத்துக்கள் வேற்றுநிலை மெய்மயக்கம். இப்போ இரு இருக்கு, இருக்கு பூக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சரியா? இழு இக்கு கை இதுலலாம் என்ன சம்பந்தம் இருக்கு? இதெல்லாம் வந்து என்னன்னா வேற்றுநிலை மெய்மயக்கம். அடுத்து தன் எழுத்து பிற எழுத்து இரண்டுடனும் சேர்ந்து வரும் எழுத்துக்கள் இருக்கின்றன. இப்போ இரு இருக்குல்ல, இது தன் எழுத்துடனும் சேர்ந்து வருது, அப்புறம் மேற்கு அப்படிங்கும் பொழுது வேற எழுத்துடனும் சேர்ந்து வருது. அடுத்து இன் தன் எழுத்துடனும் சேர்ந்து வருது, வேற எழுத்துடனும் சேர்ந்து வருது. இந்த மாதிரி எழுத்துக்கள் என்னென்ன? இரும் இன்னும் மட்டும், அதாவது லாஸ்ட் மெய் எழுத்துக்கள்ல லாஸ்ட் 2 இருக்குல்ல அது. சரியா? அடுத்து வேற என்ன இருக்கு? அவ்வளோதாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்னென்ன பார்க்கணுமோ எல்லாமே பார்த்தாச்சு. நாலடியார் பார்த்தாச்சு, பாரதியாரை பற்றி பார்த்தாச்சு, பாரத தேசம் அப்படின்ற ஒரு கவிதை வழியாக. அடுத்து வந்துட்டு பறவைகள் பற்றி பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து துணை பாடத்தில் பாம்புகள் அதை பற்றியும் பார்த்தாச்சு. ஸோ செந்தூர் ஸ்டடீஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி போடுற வீடியோஸை லிசன் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிங்க. சீக்கிரமாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிடலாம். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா ஆரோக்கியமாக இருங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. மனசை எப்போதும் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. 2025 குரூப் எக்ஸாம் உங்களோடது தான். Thank you so much.